நான் உங்கள் தோழி லதா பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி காணொளியில் நம்ம பார்க்க போகிற விஷயம், எல்லா நபர்களையும் எல்லா நேரத்துலையும் சமமாக பார்க்க முடியாது. ஒரு தாய் ஒரு 3 குழந்தைகளை வளர்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த குழந்தை ரொம்ப நோஞ்சானா இருக்கோ அதுக்கு கொஞ்சம் அதிகமான உணவு ஊட்டணும் அப்படின்னு நினைப்பா. எந்த குழந்தை கொஞ்சம் படிப்பில் மந்தமாக இருக்கோ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவிடுவா. ஸோ 3 பேரையும் ஒரே மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது. உதாரணமாக ஒரு வியாபாரத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்களேன். அரிசி கடையில் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக அரிசி வாங்குகிறாங்க. அப்போ பில் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் அதில் அவங்க டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள், நான் இவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன்ல, எனக்கு பண்ணுங்கன்னு அந்த வியாபாரிக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அந்த வியாபாரி அதெல்லாம் பண்ண முடியாதுமா, இங்கே ஃபிக்ஸட் ரேட்டு தான், இதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்டு அந்த பெண்மணி ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் கொடுத்தாதான் நான் இங்கேருந்து நகருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு 1000 ருபீஸாவது டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. முதலாளி ஒத்துக்கலை. அதே நேரத்தில் அங்கே இன்னொரு பெண்மணி வராங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்குகிறாங்க, அரிசி பருப்பு அந்த மாதிரி எல்லாமே வாங்குகிறாங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு பில் ஒரு 2000 ரூபாய் வருது. அப்போ அந்த பெண்மணி 2000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இவங்க அதில் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 1000 ரூபாவை அந்த பெண்மணிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் ஆஃபர் இருக்குமா அப்படின்னு சொல்லி 1000 ரூபாவை அந்த பெண்மணிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த முதல்ல அந்த பெண்மணிக்கு கடுமையான கோபம் விட்டது. நான் 10 நிமிஷமாக நின்று பேசிகிட்ருக்கேன், எவ்வளோ நேரம் பார்கெயின் பண்ணி பேசிகிட்ருக்கேன், எனக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணல. இப்போ அந்த பெண்மணி ஒன்றுமே கேட்கல, அவங்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க, இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது முதலாளி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை முதல்ல வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. இப்போ வந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியோட கணவர் போன வருடம் கார் விபத்தில் இறந்துட்டார். தன்னுடைய 3 பெண் குழந்தைகளையும் அந்த ஒரு அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக 3 குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தான் அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நான் இந்த சலுகையை பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் பெனிஃபிட் அவங்களுக்கு இல்லை, எனக்கு தான். ஏன்னா அவங்க மாதத்தில் ஒரு முறை தான் என் கடைக்கு வருவாங்க. ஆனால் அந்த நாள் அவங்க என்றைக்கெல்லாம் வராங்களோ அந்த நாள் என்னோடய வியாபாரம் 3 மடங்கு அதிகமாக இருக்கும்னா பாருங்களேன். நம்ம ஒருத்தருக்கு உதவணும்னு நினச்சா போதும், கடவுள் நம்மளுக்கு உதவ காத்துட்ருக்காரு. ஸோ வியாபாரத்தில் கூட கொஞ்சம் அக்கறை காட்டினா இன்னுமே நமக்கு முன்னேற்றம் தான். அதுக்கப்புறம் முதல்ல அந்த பெண்மணி வாயே திறக்கலைங்க. டிஸ்கவுண்ட்டே வேணாம், அதை பற்றி நான் இனிமேல் பேசவும் மாட்டேன், இனிமேல் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.